ஒரே நேரத்தில் 9 கல்லூரி வச்சாங்க. ஆகா பரவாயில்ல, மாணவ பயணம். அறநிலைத்துறையிலிருந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும் சொன்னாங்க. நான் சொன்னேன், கல்லூரி என்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலைத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது. அறநிலைத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவுத்துறையில கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளே விவாதம் நடக்குது. அறநிலையத்துறை நிதியில் கல்லூரி திறக்கப்படுவதன் பின்னணியில் சதி இருக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் பல்டி அடித்திருக்கிறார். கோயில் நிதியில் அறநிலையத்துறை நிதியில் தொடங்கப்படும் கல்லூரி வளர்ச்சியடையும் போது நிதி ஒதுக்குவது சிரமம் என்றே கூறியதாக தற்போது அவர் புது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார்.